ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுறோங்க. அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் மைண்டில் ஒரு சின்ன ஒரு டிட்டர்மினேஷன் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, ஆயில் சாப்பிடக்கூடாது, கார்போஹைட்ரேட்னால் இட்லி, தோசை, ரைஸ். கார்போஹைட்ரேட் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. முதல்ல அது என்ன அப்படின்றத மக்கள் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, ரைஸ் இந்த மூணையுமே அவாய்ட் பண்ணணும். இந்த மூணையும் அவாய்ட் பண்ணிவிட்டு எப்படிங்க வாழ்நாள் முழுக்க இருக்கலாம், எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் மெத்தட். சிறுதானியங்களை நம்ம இப்போ எடுத்துக்கவே மாட்டேங்கிறோம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கைக்குத்தல் அரிசி, சிறுதானியங்கள் இதுதான் அதிகமாக சாப்பிடுவாங்க. கம்மங்கூழ், கேப்பக்கூழ், ராகிக்கூழ்லாம் காலைல செஞ்சு சாப்பிட்டு, சோளக்கூழ்லாம் சாப்பிடுவாங்க. நம்ம அந்த மாதிரி எடுத்துக்க மாட்டேங்கிறோம். நம்ம என்ன செய்யணும், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அளவாக எடுத்து அரைச்சி, காய போட்டு அரைச்சி மிஷினில் நம்ம சலிச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம டெய்லி ஒரு கூழோ களியோ கிண்டி சாப்பிடலாம். அது மூலம் வெயிட் லாஸ் பண்ணலாங்க. நம்மளோட வெயிட் லாஸ் பவுடர் நல்ல ரிசல்ட்டு போயிட்டுருக்கு. 13 பொருள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கிச்சன் ப்ராடக்ட்ஸ் தான். இது டெஸ்டிங் கொடுத்து நிறையா லேப் ரிப்போர்ட்லாம் வாங்கி நிறையா பேர் இதை பெனிஃபிட் அடைஞ்சு ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகியிருக்காங்க, பிசிஓடி கிளியர் ஆகிருக்கு, கன்சீவ் ஆகாதவங்க கன்சீவ் ஆகியிருக்காங்க, ப்ளஸ் உங்களுக்கு தைராய்டு குறைஞ்சிருக்கு. ஸோ வெயிட் லாஸில் இவ்வளோ ஒரு விஷயம் இது இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கணுங்க. இப்போ இந்த சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா சுகரு, பிபி, அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால், ஓவர் கொலஸ்ட்ராலு, கொழுப்பு கட்டி, பிசிஓடி இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வருதுங்க மக்களுக்கு. ஸோ அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா ஹெல்த்தி ஃபுட் லைஃப் ஸ்டைலுக்கு வாங்க. அது பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்லாம், வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் எதாவது ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும் போது உங்களுக்கே நல்லதாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே வரோம். எங்கள் சேனல்ஸ் எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இம்யூனிட்டி கூட்டுறதுக்கு பயோட்டின் லட்டு, தாளிப்பு வடகம், சாம்பார் பொடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். காரப்பொடி சாம்பார் டேஸ்ட்டில் இருக்கும். குழம்பு பொடி அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு, புளிக்குழம்பு, கறி குழம்பு எல்லாத்துக்குமே போடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள் பிரியாணிக்கு டேரெக்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட்டாணி, குருமா அந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை கண்டிப்பாக திறம்பட செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்ம யாரையும் பார்த்து நம்ம காப்பி அடிக்கவே வேணாம், நம்மளை யாரும் ஓட்டவும் வேணாம். அந்த அளவுக்கு நம்ம நல்லபடியாக வந்தாலே போதும். சிறுதானியங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்கள் பாடி வீணாகாது. உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் சரி பண்ணும் சிறுதானியத்துக்கு நிகர் பிரியாணியோ, ஃப்ரைட் ரைஸோ, சிக்கன் கிரேவியோ எதுவுமே கிடையாது. அதை அடிச்சுக்கவே முடியாது. சிறுதானியங்கள் மட்டும் இல்லை, தானிய வகைகள், பயிர்கள், சாம, வரகு, திணை எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 36 வகை பொருள் போடுறோங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 6 மாத குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஸோ மோட்டிவேஷன்ன்றது நமக்கு எல்லாத்துக்குமே வேணும். அந்த மோட்டிவேஷனல் நம்மளை வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். நெய்ன்றது காலையில் இப்போ வெறும் வயிற்றில் நம்ம எல்லோரும் குடிக்க பழகிட்டோங்க. அந்த நெய்யை எப்படி ஆர்கானிக்காக செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் நாங்களும் முதலிடம் வைக்கிறோங்க. ஸோ விறகடுப்பில் தான் ரெடி பண்ணுறோம். நெய் ரெடி பண்ணி நல்லபடியாக முறித்து நம்ம ஃபார்ம் வச்சுருக்கோம். டேரெக்டாக நம்ம நெய் நீங்கள் 100 லிட்டர் கேட்டாலும் நெய் ரெடி பண்ணி கொடுப்போம். இப்போ ரீசேலருக்காக பேக் பண்ணிகிட்ருக்கோம். ரீசேலருக்காக நாங்கள் கொண்டு போய் சென்னை, அருப்புக்கோட்டை, பெங்களூர் எல்லாமே பஸ்ஸில் போட ஆரம்பிக்கிறோம். ஃபங்க்ஷன்ஸ் கூட எங்கள்கிட்ட நெய் வாங்குகிறாங்க. காது குத்து, கல்யாணம், பால் காய்ச்சல் இந்த மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல தெரியுது வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.